கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் திமுகவினர் இணைந்து ரத்தினபுரி பகுதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வெளியில் வரும் கிறிஸ்தவர்களிடையே திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஆலயத்தின் பேராயரை சந்தித்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க ஆதரவு கோரினார். ரத்தினபுரி நேருநகர் பகுதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பின் போது 47வது வார்டு செயலாளர் செல்வமணி, பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர், KU அபுதாகிர், சீனிவாசன், முகமது அலி, ஜோம்னிக் அலெக்ஸ், ஆனந்தகுமார், குட்டி ஏசுராஜ், ஹென்றி, சந்திரசேகர், காப்பேஸ்வரன், ராபர்ட் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உங்களின் வெற்றி சின்னமான உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். வர இருக்கு வர வாழ்த்துகள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளோடு இணைந்து மனித ஆளுநருக்காக ஆண்டவரை நேற்றான அரசுகளை கொடுத்து இந்த காலத்தில் இந்திய தினம் எங்களை ஆளுநருக்காக நல்ல தலைவர்களை கொடுத்து அரசர்களை அல்ல பணி செய்வதற்கான தலைவர்களை தர வேண்டுமா என கேள்வி கொண்டாடுகிறோம். மனிதனால் முடியாது மட்டுமே போடும் என்று விசேஷித்து சொல்கிறோம். அனைவரும் வாழ்த்துகிறோம். நன்றி.